நம்ம கேரட் பொரியல் பண்ண போகிறோம். தோலை சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து துருவறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நம்மளுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 4 பீஸாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா குறைன்னு நம்மளுக்கு சீவன மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போ வந்து நல்லா குறைப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது பாருங்கள், நல்லா துருவி வந்திருக்கு பொடி பொடியாக. இப்போ ஆஃபீஸ்லாம் போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் வந்து துருவிட்டு இருக்க வேண்டிய வேலை இல்லை. ஒரு 1/2 kg இருந்தாலும் இது மாதிரி நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் சாப்பர் கூட தேவையில்லை. இதிலே நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம், ஈஸி மெத்தடில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சி, கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. பேச்சுலர் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 2 minutes மேகி மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோமா 2 minutesல எல்லா ப்ராடக்ட்டையும் செஞ்சு முடிச்சிடலாம். பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். மேகி மட்டும் நம்மளுக்கு 2 minutes இல்லை, எல்லாமே நம்ம வந்து 2 minutes செய்யலாம். குக்கிங்கு நம்மளோட குக்கிங் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 minutesலேயே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே பிகினர்ஸும் ரொம்ப இதை செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது இதில். சம் ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு தாளிச்சுட்டு நம்ம திருகி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். சாம்பார், ரசம் சாதங்களுக்கெலாம் ரொம்ப சைட் டிஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க எல்லா கேரட்டையும். 1/2 கிலோ கேரட் இருந்தாலும் நம்ம துருவி எடுத்துடலாம் இந்த மெத்தடில். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜார் இருந்தால் போதும். நம்மக்கிட்ட இல்லையேன்னு நினைக்கக்கூடாது. ஃபுட் ப்ராசஸர்லாம் இருக்கிறத வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். லைட்டாக ஒரு துவலை வதக்கிட்டு, லைட்டாக வதக்கினா போதும். எப்படியா இருந்தால் மறுபடியும் நம்ம ஒரு பாயில் கொடுக்க போகிறோம் இதுக்கு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இது வந்து ரொம்ப நேரம் வேக வச்சு தனியாக அப்புறமா தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் பயப்படுவாங்க, 1/2 மணி நேரம் ஆகும் பொரியல் பண்ணுற, 1 மணி நேரம் ஆகும்ன்ட்டு. நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான். எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், வாசனையாக இருக்கும். நிறைய ஆட் பண்ண போகிறதில்ல எதுவுமே நம்ம ஐட்டம்ஸ். இதில் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, காரத்துக்கு அவ்வளோதான். ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து தண்ணியை வந்து நிறைய ஆட் பண்ணக்கூடாது. 1 கிளாஸ் அது மாதிரிலாம். சும்மா ஒரு 4-5 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இந்த தண்ணியை மறுபடியும் நம்ம வந்து இருக்க போகிறதில்ல. இதுலேருந்து தனியாக வேக வச்சு தனியாக பொரியல் பண்ணுறதில்ல. இதில் வந்து லைட்டாக இதில் ஆட் பண்ணி விட்டுட்டோமா இந்த பொரியலாகவே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகி வெளியே வந்துடும். ஓப்பன் குக் பண்ணுற மாதிரி தான் இது. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு கேரட் ரெடி ஆகிடும், கேரட் பொரியல். இது வந்து கேரட் சாதம் போட்டு பரட்டினீங்கன்னா கேரட் ரைஸ் கிடச்சிடும் இதில் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு வந்து இதை பொரியலாக சாப்பிட்டுக்கலாம் இதை தொட்டுக்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு கால் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். நிறைய இருக்கக்கூடாது. நிறைய இருந்தால் வந்து நம்மளுக்கு கூட்டு மாதிரி தண்ணியாக சொதன்னு வந்துடும். இப்போ இந்த தண்ணியிலே இது வந்து இந்த வெஜிடபிளில் இருக்க தண்ணியிலே அது வந்து வெந்து வெளியே வந்துடும். நம்மளுக்கு ட்ரையாக கிடைக்கும் பொரியல். அவ்வளோதான். குக்கரை வந்து மூடிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, கேரட் பொரியல். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்.
லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.